ஹாய், இது பாரதி ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறோம். யாருக்காகனா கவர்மெண்ட் ஜாபே அவங்க ட்ரீமாக வச்சுக்கிறவங்களுக்கு. ஸோ ஆக்சுவலேட் டுவர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரீம் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல் பாத் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது ப்ரோக்ராம் பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டர்போ 2025. இதில் நமக்கு எய்ம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4. அதில் ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 4 பற்றி நம்ம பார்ப்போம். இதில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. இதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கோ அதை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ தான் நம்ம அதில் என்ன போஸ்டிங்ஸ் நமக்கு இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டு அதில் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நம்ம டார்கெட் பார்க்கும்போது 2025 குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் இதுதான் நமக்கோட டார்கெட் நமக்கு. சரியா? இதில் பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியும். இதில் என்ன பண்ணுவாங்க, இது ஸ்டேட் லெவல் கமிஷன்ஸ். இந்தியாவில் நிறைய ஸ்டேட் லெவல் கமிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கமிஷன்ஸ் இருக்குது. பட் இந்தியாவில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் போஸ்ட்டாக ஃபில்அப் பண்ணி தர்றது, ரெக்ரூட் பண்ணி தர்றது தான் இவங்களோட வேலையே. எப்படி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வச்சு தான். ஸோ எக்ஸாம்ஸ் நம்ம லெவல் 1, லெவல் 2 எப்படி வேணால் இருக்கும். இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்துட்டு வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு லெவல் தான். ஸோ அதனால தான் நம்ம குரூப் 4 நம்ம எய்ம் வச்சோம்னா அப்ரோச் பண்ணுறது நம்ம எக்ஸாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஈஸி வாய்ப்பு இருக்குது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் குரூப் 4 தான் கொஞ்சம் ஈஸியானது. ஒரே ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு. இதில் தமிழ்நாடு மாதிரியே பார்த்தீங்கன்னா அசாம், பீகார், சத்தீஸ்கர், கோவா எல்லாத்துலேயும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்குது. பட் நமக்கு ஃபெமிலர், நமக்கு வந்து தேவையானது டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ நம்ம அவங்கள பற்றியே நம்ம பார்ப்போம். இதில் என்ன போஸ்டிங் நம்ம பற்றி பார்க்க போகிறது தான் ஃபஸ்ட்டு குரூப் 4ல். இது பேர் என்ன சொல்லுவாங்க, சிசிஎஸ்சி 4ன்னு சொல்கிறது. சிசிஎஸ்சினா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இதெல்லாமே நமக்கு எல்லா யூனியன் பப்ளிக் சர்வீஸ்க்குமே அது கீழே தான் வரும். யூபிஎஸ்சி கீழே தான் வரும். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாகவே டிஎன்பிஎஸ்சின்றது டிஎன்பிஎஸ்சி பண்ணுற எல்லா பப்ளிக்குமே. ஸோ அதனால் சர்வீஸ் கமிஷன் சொல்கிறாங்க. இதுக்கு கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நமக்கு சொல்கிறது. இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. என்ன போஸ்டிங் இருக்குது, டிபார்ட்மெண்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முக்கியமாக இதுதான் நமக்கு கான்செப்ட். இதில் மொத்தம் 32 வகையான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்க இந்த விஏஓ தான். ஓகேவா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்கிறது. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் கீழே வருது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வருது. அதில் செக்யூரிட்டிஸ், ஜூனியர்ஸ், நான் செக்யூரிட்டிஸ் சொல்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாமே பண ரீதியான சம்மந்தப்பட்டது எல்லாமே நமக்கு அதில் வரும், செக்யூரிட்டிஸ் வரும். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த நமக்கு கீழே இருக்கும். நான் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல்ஸில் இருக்குது, ஜுடிஷியல்ன்றது கோர்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ கோர்ட்டில் குரூப் 4க்கு நம்ம ஜூனியர் அசிஸ்டன்ட் இது மாதிரி நமக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் எங்கெல்லாம் இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் இருக்குது. தமிழ்நாடு வகுப்பு போர்டு இருக்குது. வகுப்புன்றது இஸ்லாமியருக்காக இருக்கிற ஒரு போர்டு அது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைன் போர்டு இருக்குது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ் கார்பரேஷன் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின்ஸ் கார்பரேஷன் இருக்குது. இதெல்லாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் நமக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அதில் நம்ம எய்ம் வைக்கணும். அது தவிர என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது. டைப்பிஸ்ட்டில் வந்து தமிழ், இங்கிலீஷ், லோயர், ஹையர் 4 லெவலுமே நம்ம முடிச்சிருந்தால் தான் டைப்பிஸ்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதில் எதில் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் கிடைக்கும் நமக்கு, தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல், ஜுடிஷியல்னா கோர்ட் சம்மந்தப்பட்டது. செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் சென்னையில் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ அவருக்கு வந்து செக்ரட்டரியேட்டில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குன்னா அங்கே நமக்கு சர்வீசஸ் இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ் கார்பரேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. செலக்ட் டைப்பிஸ்ட் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸில் இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னு சொல்கிறது. டைப்பு தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷன் சர்வீசஸ் கார்பரேஷன். ஸோ இதெல்லாமே டைப்பிங் சம்மந்தப்பட்டது இருக்குது. அடுத்தது டைப்பிங்லேயே செலக்ட் டைப்பிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மேன். இது தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெடில் இருக்குது. பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர் ஆர் ஜெனரல் மேனேஜர்.
ஓகேவா. நம்ம அஜெண்டா மேக் பண்ணுறது, மீட்டிங் ஷெடியூல் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிட்டடில் இருக்குது. ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட். இது வந்து ஆவினோடது. ஆவின் இப்போ டிஎன்பிசியில் சேர்ந்துருச்சு நமக்கு. ஸோ நமக்கு ஆவின் பொசிஷன்ஸும் நமக்கு நிறைய வருது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைப்பிங் ரெண்டுமே வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் தான். இது ரெண்டுமே ஆவினில் வர்றது தான். ரிசப்ஷனிஸ்ட் அண்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர்னு சொல்கிறது தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபார் உமன் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன்ஸில் லிமிடெட்டில் இருக்குது நமக்கு. மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 வந்து ஆவினோடது. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் லிமிடெட் வருது. லெபார்ட்டரி அசிஸ்டண்ட் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்ஸ் சப்பார்டினேட் சர்வீஸ்ன்னு சொல்கிறது. ஃபாரன்சிக்ஸ் வந்து கைரேகை அந்த தடயங்கள் நிபுணர்கள் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கும். பில் கலெக்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் அண்ட் டவுன் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட்டில் வருது. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து குரூப் 4 கேட்டகரியில் வந்தாலும் இன்னும் சில பொசிஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து சீனியர் ஃபேக்ட்ரிஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன், இதுவும் ஆவினோடது தான். ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட், இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யூனிஃபார்ம் டியூட்டிஸ் வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. அதில் ஃபாரஸ்ட் கார்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீசஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன வருது அப்படின்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கிரேட் வித் டிரைவிங் லைசன்ஸ்ன்னு சொல்கிறது. ஃபாரஸ்ட் வாட்ச்மேன்லே ட்ரைபல் யூத்து. ஸோ இதெல்லாமே தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சப்பார்டினேட் சர்வீசஸில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக நமக்கு இருக்கும். எல்லாமே யூனிஃபார்ம் ஜாப்ஸ் எல்லாமே. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு தனியாக இருக்குது. அதில் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பற்றி சொல்கிறாங்க தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சப்பார்டினேட் சர்வீசஸ். ஓகேவா, எல்லாமே நல்ல ஜாப் தான். பட் நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் நமக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த லைனும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஜாப் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம மார்க் நம்ம ஹை லெவல் வாங்குவோம், நம்ம போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரேங்க் கம்மியாக நமக்கு கொடுக்கறது தான் நமக்கு பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ எல்லாமே நல்ல ஜாப் தான். உங்களுக்கு ஜாப் பிடிச்சிருந்தா அதை பற்றி சொல்லுங்கள். கம்மிங் வரதில் நம்ம எல்லாமே பார்ப்போம். இது வந்து போஸ்டிங்ஸ் இன்னும் எலிஜிபிலிட்டி கேட்டகரியாக இருக்குது. என்னென்ன மார்க்ஸ் நம்ம ஒவ்வொன்றும் ஸ்கோர் பண்ணணுன்னு இருக்குது. நம்ம முக்கியமாக நமக்கு இங்கே தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்ப்போம். அடுத்தது தமிழ் பேப்பர்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். போக இது கோர்ஸ் உங்களுக்காக நம்ம லான்ச் பண்ணுற கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ் டிஎன்பிசி டர்போ 2025 தான் நமக்கு. ஸோ 1 இயர் நம்ம படித்தா தான் நம்ம இதை மேற்கொண்டு பாஸ் பண்ண முடியும். 3 months நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 2-3 months நமக்கு போதாது. ஸோ நமக்கு இன்னும் 1 வருஷம் நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்குன்னா நம்ம இதை நோக்கி பயணம் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு போக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் கண்டினியூஸாக இருக்கும். அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ.